வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். தமிழ் சினிமா ஆடியன்ஸோட மைண்ட் செட் எவ்வளோ மோசமாக இருக்குது, நல்ல படத்தை எப்படி ஆதரிக்கணும், மோசமான படத்தை எப்படி குப்பையில் அடிக்கணும், எந்த படத்தில் எதை எதிர்பார்க்கணும்னு சுத்தமாக அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா 10ல் 8 பேர் இவ்வளோ தற்குறியாக தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆனால் ஆட்டு மந்த மாதிரி நம்மளும் பார்த்தோம், 10 பேர் பார்த்தா நானும் பார்த்தேன்ற மாதிரி தான் நிறைய பேர் தேட்டருக்கு போகிறாங்க. அந்த பியூர் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸுன்றதே தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதே இல்லை. இதுதான் ஹார்ட் ட்ரூத். 2025 ஏகேவுக்கு பேக் டு பேக் 2 படங்கள் வந்துச்சு. ரெண்டுமே அருமையான படங்கள் தான். ஒன்றை கொண்டாட தெரிஞ்ச மக்களுக்கு இன்னொன்றில் என்ன எதிர்பார்க்கணும், எப்படி அதை ஆதரிக்கணும்னு சுத்தமாக தெரியவே இல்லை. இது இல்லை அது இல்லைன்னு குறை சொன்னாங்க. எந்த படத்தில் எதை எதிர்பார்க்கணுன்னே தெரியாத தற்குறி ஆடியன்ஸுக்கு இவ்வளோ ஸ்டாண்டர்டான படம் வந்ததே பெரிய விஷயம். அதை பற்றி தான் மெயினாக இப்போ பேச போகிறோம். விடாமுயற்சி ஒரு ரீமேக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த ஹாலிவுட் படத்தோடைய ஸ்டாண்டர்டும் குறையாமல் நம்ம ஊர் மசாலாவையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி இந்த அளவுக்கு குவாலிட்டியான ரைட்டிங் யாராலையுமே கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மகிழ் திருமேனி மாதிரி ஒரு டேரக்டர் தமிழ் சினிமா கிடச்சதே பெரிய விஷயம். அவரை போய் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தலை ஃபேன்ஸ் தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸும் வச்ச நிறைய குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்டான என்ட்ரி சீன் இல்லை, மாஸ் இன்டர்வல் ஃபைட் சீன் இல்லை, இது இல்லை அது இல்லைன்னு குறை சொன்னாங்க. புரியுது, 2 வருஷம் கழித்து ஒரு படம் வருது, நாங்கள் அவர் இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம், கடைசியில் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் குறை சொன்னாங்க. பட் ஒரு ஸ்டோரி ட்ரிவன் மூவிக்கு கதைக்கு என்ன தேவையோ அதுதானே வைக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா ஃபேண்டஸியும் தான் குட் பேட் அக்லி மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவியில் தானே கொடுக்க முடியும். ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் ஒரு படம் கேட்குறீங்க, அது வரும்போது உங்களால் அதை ரசிக்க முடியலன்னா தப்பு யார் மேலே இருக்குன்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க? டைரக்டர் மகிழ் திருமேனி இந்த படத்தில் செம்மையான ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஸ்க்ரீன் பிளே எழுதின விதம்னே சொல்லலாம். ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லரில் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு ஆக்ஷன் ட்ராமாவில், அதுவும் ரீமேக் படத்தில் கொண்டு வந்திருக்கிறது அன்பிலீவபிளான மூமெண்ட். கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போது அனுபவிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரூ சினிமா ஃபேன். இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன்றதே உங்களுக்கு புரியலனா நீங்கள் சினிமா பார்க்குற விதமே தப்புன்னு சொல்லுவேன். இந்த ஸ்க்ரீன் பிளே மேஜிக் என்னன்றதை சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். 2019 வந்த தடம் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தில் ட்வின்ஸான 2 பேரில் யாரோ ஒருத்தன் கொலைகாரன், இவன் பண்ணானா அவன் பண்ணானான்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே எழுதியிருப்பார். ஒரு சீன் ஏக்கு சாதகமாகவும் இன்னொரு சீன் பிக்கு சாதகமாகவும் இருக்கும். மாற்றி மாற்றி இதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஜம்ப் ஆகிட்டே இருக்கும்போது யார் தான் பண்ணான்றதை நம்மளோட ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியாத அளவுக்கு சூப்பராக மிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணி கொண்டு போவார். கிட்டத்தட்ட இதே மேஜிக்கை புல் ஆஃப் பண்ணி தான் இப்போ விடாமுயற்சியிலையும் தீபிகான்ற கேரக்டர் கேஸ்ட் பண்ணியிருப்பார். ரெஜினா கேசன்ட்ரா செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் ஒரு மெனிப்புலேட்டராக ப்ளேஸ் பண்ணி அவங்களும் இதே மாதிரி மாற்றி மாற்றி பேசும்போது அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா, படத்துடைய அல்டிமேட் வில்லன் யாருன்ற கன்க்ளூஷனுக்கே வர முடியாமல் தான் கிளைமேக்ஸ் வரைக்குமே உட்காந்துருந்தேன். அவ்வளோ சூப்பராக கன்வின்சிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ரைட்டிங் யாராலையுமே கொடுக்கவே முடியாதுடா எப்பா. படம் ரிலீஸ் ஆன டைமில் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் ஒரு சில மீம் பேஜஸ் அண்ட் ரிவ்யூஸில் ரெஜினா கேசன்ட்ராவோட கேரக்டர் பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் அது ப்ராப்பராக ரீச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அவங்க தான் ட்ரூ சினிமா ஃபேன்ஸ். ஒருவேளை உங்களுக்கு இந்த தீபிகா கேரக்டரில் பண்ணியிருக்க மேஜிக்கல் ரைட்டிங் ஒர்க் எதுவுமே ரீச் ஆகலை, எனக்கு இது பெருசாகவே தெரியல அப்படின்னா சாரி டு சே திஸ், உங்களுக்கு தான் சினிமா பார்க்க தெரியலன்னு அர்த்தம். ஸோ இதுக்காக யாரும் உட்காந்து கிளாஸ்லாம் எடுக்க முடியாது. ஒரே விஷயந்தான், நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிற ஒரே விஷயம், மல்டிபிள் லாங்குவேஜஸில் மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் பாருங்கள். அப்போ தான் உலக சினிமானா என்ன, சினிமாவை எப்படி பார்க்கணும், எதில் எதை எதிர்பார்க்கணும்னு உங்களுக்கு தன்னால் புரிய வரும். வெறும் தமிழ் சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருந்தால், குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தால் எதுவுமே கற்றுக்க முடியாது. இந்த மாதிரி குவாலிட்டியான மூவிஸ் வரும்போதும் அதை ரசிக்க தவறுறது நீங்கள் தான். இதை தாண்டி ஏகே சாரோட படங்களில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, போத் ஹேட்டர்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் 2 பேருமே வைக்கிற பெரிய குறையே, ஏகே ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியில் மட்டும்தான் நடிக்கிறாரு. ஒன்று போலீஸாக நடிக்கிறாரு, இல்லை கேங்ஸ்டராக நடிக்கிறாரு. இதை தாண்டி வித்தியாசமாக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாருன்றது தான் அவங்களுடைய பெரிய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இந்த சர்க்கியூட்டை பிரேக் பண்ணணும் தான் ஒரு லாங் எக்ஸ்டெண்டட் கேமியோவான நேர்கொண்ட பார்வை பண்ணார். பட் அதுக்கப்புறமா மறுபடியும் வலிமை ஒரு போலீஸ், துணிவு ஒரு கேங்ஸ்டர்னு வரும்போது இதுலேருந்து மறுபடியும் ஒரு பிரேக் எடுக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்ட்லேயே கை வச்சார். ஸோ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நாங்கள் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்ததுனால தான் இந்த படத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. ஸோ தப்பு அவங்க மேலே இல்லை, ஆடியன்ஸான உங்கள் மேலே தான். இந்த படத்தில் மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அடுத்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி குட் பேட் அக்லி டீம் அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தபோது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு சொன்ன மாதிரியே அத்தனை கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் உள்ளே வச்சு அவர் எப்படி ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி ஒரு பக்காவான கமர்ஷியல் மூவியாகவே அது வந்துருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸ் அதை கொண்டாடும் போது உங்களுக்கு இது வேண்டாமா, அப்போ கேட்காதீங்க. இதே மாதிரி படத்தில் நடிக்கிறாருன்னு குறை சொல்லாதீங்க. ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் தமிழ் சினிமாவில் ஒரு படம் வரலன்னு கேள்வி கேட்காதீங்க. இதே மாதிரி குப்பையே கிண்டி கிண்டி கொடுப்பாங்க. இதை மட்டுமே பார்த்துட்ருங்க. அதுக்காக இப்போ குட் பேட் அக்லி குப்பைன்னு சொல்ல வரல, நல்ல படம் தான். ஆனால் இதே ஜானரில் மறுபடியும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. கண்டிப்பாக நம்மளுக்கே சலிப்பு தட்டி போயிடும்.
அதுதான் பிரச்சனையே இங்கே. விடாமுயற்சியை தவற விட்ட ஆடியன்ஸ் குட் பேட் அக்லியை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான படம் தான் குட் பேட் அக்லி. ஜிபியு செம்மையாக பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல. பட் இதே மாதிரி செலிப்ரேஷன் மூவி மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய சினிமா பார்க்குற ஸ்டாண்டர்டும் உயராது, தமிழ் சினிமாலேயும் குவாலிட்டி படங்கள் வரவே வராது. ஸோ இப்போது அவர் மாற்றி உங்களுக்காக நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சப்போ நீங்கள் அதை தவற விட்டீங்க. உங்களுக்கு தேவையான படத்தை தூக்கி போடும்போது கவிக்கிட்டீங்க. இப்போது அடுத்ததும் இதே மாதிரி செலிப்ரேஷன் மூவி தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லா இருக்காது. மறுபடியும் இவர் போலீஸு இல்லை கேங்ஸ்டர்னு இதே கதைக்கு தான் போகிறாரு. அதே ஹேட்டர்ஸ் மறுபடியும் கொடி பிடிக்க தான் போகிறாங்க. உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான படம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய சினிமா பார்க்குற ஸ்டாண்டர்ட்ஸை உயர்த்திக்கணும். மக்கள் ரசிக்க தவறிட்டதுனால விடாமுயற்சி ஒரு குப்பை படமும் கிடையாது. அதை விட ஆடியன்ஸை ஓவராக கவர் பண்ணிட்டதுனால குட் பேட் அக்லி ஒரு குவாலிட்டியான படம்னு சொல்லிட முடியாது. இது வேறு அது வேறு. எந்த படத்தில் எதை எதிர்பார்க்கணுன்றது தெரிஞ்சிக்கலன்னா நீங்கள் தான் முட்டாள். ஃபேன் ஃபேவரட்டாக செலிப்ரேட்டிங் மூவியாக ஜிபியு வந்திருந்தாலும் நிறைய விஷயங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் குறைகளும் அதுக்கு ஈக்குவலாக நிறையவே இருக்குது. பட் அது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தலை மெஜஸ்டிக்காக ஸ்க்ரீனில் அப்படி ஒரு டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் அதை யாருமே பெருசாக பேசலை. எண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இந்த படத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர அந்த கார் சீனில் கதவுக்குள்ளேருந்துலாம் கன் வரும். ரொம்பவே ஓவரான சீன் தான். பட் ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான மூவி கொடுக்கும்போது அதை ரெக்கக்னைஸ் பண்ண தவறுறாங்க அப்படின்னும்போது தான் தமிழ் சினிமா ஆடியன்ஸை நினச்சி ரொம்பவே கோவம் வருது. என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு நாயே படமே பார்க்க தெரியாத தற்குறி தான் அவ்வளோ ஸ்பாயில் பண்ணி என்னை வெறுப்பேற்றினான். ஸோ தயவுசெய்து நீங்களும் அந்த மாதிரி தியேட்டரில் உட்காந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு படம் பார்க்கவே தெரியாத ஆளாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து மாற்றிக்கோங்க. நல்ல படங்கள் வரும்போது ஆதரிங்க. 2 படமே பார்க்க வேண்டிய படங்கள் தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தப்பாக பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஃப்யூச்சரில் அட்ரஸ் பண்ணிடலாம். 2 படமே குவாலிட்டியான படங்கள் தான். நானும் ஏகே ஃபேன் தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல படம் வரும்போது ஆதரிங்க. தேங்க்யூ.